சின்ன சின்ன முந்திரியா பொழுது விடிஞ்சிருச்சு எந்திரியா காலை கடனை முடிக்கலியா பல்லையா அது கொஞ்சம் விளக்கலியா மூஞ்ச கழுவி பார்த்தாலுமே போகலியே தூக்கம் பல்லு விளக்குனாலும் போகலியே நாத்தம் சின்ன சின்ன முந்திரியா லட்டு விக்க போறேன் எந்திரியா கண்ணடிக்கும் சுந்தரியா லட்ட நீ வாங்கி திங்கலியா யோ காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன் இன்னும் தூங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க யோ காட்டு கத்து கழுத கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் எந்திரிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டு கத்து பொம்பளை மாதிரி கத்துனா எந்திக்கலாம், இப்படி காட்டு கத்து கத்தி கழுத மாதிரி கத்துனா அதுக்கெல்லாம் எந்திக்க முடியாது சரியா? யோ காலங்காத்தால எந்திரிச்சு என்ன பார்த்தே கழுதன்றியா நீ? அப்போ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நைட்டு உன்னை பார்த்து கழுதன்னு சொல்லட்டுமா? என்ன அது புதுசா என்னையே கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட? அப்படி இல்லட்டி. ஆமா இன்னைக்கு என்ன வியாபாரம் பார்க்க போற? இவ்வளவு நேரம் பாட்டு பாடுனே காதலே விழலையா? சரி நீ சொல்லலாம், என்ன நானே பாத்துக்கிறேன். என்னது இது வெள்ளை கலர் சாணி உருண்ட மாதிரி இருக்கு? யோ உனக்கு எம்புட்டு திமிரு இருந்தா நான் லட்டு பிடிச்சு வச்சிருப்பேன், அதை பார்த்து சாணி உருண்டன்ற. என்னது இது பேரு லட்டா? பின்ன இது பேர் புட்டா. எந்த ஊர்லயா சாணி உருண்டை வெள்ளை கலர்ல இருந்துச்சு? இல்லட்டி எப்பவும் ஏட்டிக்கு போட்டி ஏதாவது பண்ணிட்டு இருப்பல்ல, அதான் சாணியை உருண்டை மாதிரி பிடிச்சி அத சுண்ணாம்புல நினைச்சு வச்சு வெள்ளை கலர் உருண்டை ஆக்கி வச்சிருக்கியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நீ கொடுத்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு இது வரைக்கும் இப்படி ஐடியா தோணவே இல்லையா? என்னது சாணியை உருண்டை பிடிச்சி வெள்ளை அடிச்சு வைக்கிறது நல்ல ஐடியா வட்டி? சும்மா சொல்லக்கூடாதியா, என்கிட்டே இருந்ததுனால உனக்கு மூளை நல்லாவே வேலை செய்யுது. கர்மம், என் மூளை இப்படி கேவலமா வேலை செய்யுதுன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. இதுல நல்லா வேலை செய்தான். சாணி உருண்டை இல்லைன்னா இந்த கன்றாவி என்னன்னு தெரியலையே. யோ அது என்ன டிஷ்னு கண்டுபிடிச்சியா? ரவா லட்டியா? ரவா லட்டு. அடப்பாவி, ரவா லட்டு ஏண்டி திருப்பதி லட்டு மாதிரி இத்த பெருசா இருக்கு? யோ உனக்கு ஒண்ணு தெரியுமா? திருப்பதி லட்டுல சர்ச்சையை கிளப்பி விட்டாங்கல்ல, மாட்டுக்கொழுப்பை சேர்க்கறாங்கன்ட்டு. அதாமியா, அதை நம்ம யூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ரவா லட்டை நான் விற்க போறேன். இந்த லூசு என்ன சொல்லுதுன்னு ஒழுங்காவே புரியலையே. ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு மட்டும் தெரியுது. யோ ஒரு லட்டு சாப்பிடுறாயா? எதுக்கு? நீயும் மாட்டு கொழுப்பு இல்ல பன்னி கொழுப்ப கலந்து வச்சிருப்ப அதானே? கொழுப்பெல்லாம் வாங்கினா ரேட் அதிகம் ஐயா. இது வெறும் ரவா லட்டு தான், ஆனா இதை திருப்பதி ரவா லட்டுன்னு சொல்லி விற்க போறேன். என்னது திருப்பதியில ரவா லட்டா? நீ இப்படிலாம் அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுனா யாராச்சும் நம்பி வாங்குவாங்களாட்டி? என்னையா நீ இப்படி கேட்டுவிட்ட? திருப்பதியில இப்பெல்லாம் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி தான் கொடுக்காங்கன்னு சொன்னாலே நம்ம ஊர் மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. இதுல திருப்பதியில ரவா லட்டு கொடுக்கான்னு சொன்னா நம்ப மாட்டாங்களா என்ன? லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் ஒன்னாலதான் லூசா சுத்துறான். சாவே வராதா சாவே வராதா ஏன் பொண்டாட்டிக்குத்தான் சாவே வராதா. காலை முதல் மாலை வரை லூசுத்தனமா ஏதாவதுதான் செஞ்சு விக்கிறா, அத வாங்கி திங்க லூசு கூட்டம் இந்த ஊரு ஃபுல்லா இருக்குதான். யாரு நம்புறா இத வாங்கி திங்குறா? ஓ என்னையா லூசுன்னு சொல்ற? நீ தான் லூசு. சரி நம்ம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். லட்டு வாங்கலையோ லட்டு லட்டு ரவா லட்டு, லட்டு வாங்கலையோ லட்டு லட்டு திருப்பதி லட்டு. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, தினமுனை மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, தினமுனை மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. வாங்க நக்கலியக்கா, பாட்டுலாம் ரொம்ப பக்திமயமா இருக்கு. ஆமாண்டி, நீதான் திருப்பதி லட்டு விக்கிறேன்னு சொன்னீங்க, அதான் பக்தியோட பயபக்தியோட வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். என்னடி புரியாம தப்பா சொல்லிட்டேன்? பக்தியோட வாங்கிட்டு போறீங்க சரி, அது என்னக்கா பயபக்தி? அது வந்துடி பயபக்தினா என்னன்னு தெரியாதா சின்ன பொண்ணு? நான் சொல்றேன் பாரு. ஐயா பக்தினா என்னன்னு தெரியும்டி, அந்த பயத்துக்கு தான் என்ன இருக்குன்னு தெரியல. சாமி லட்டு வாங்குறதுனால பக்திடி, ஆனா அதை உன் கையால வாங்குறேன் பாத்தியா, அதான் பயம். என்னடி நாலு மணி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நான் உங்களை என்னடி செஞ்சேன்? என்னடி செஞ்சனா? இது வரைக்கும் என்னென்னமோ செஞ்சிருக்கடி. போன மாசம் இப்படித்தான் மைசூர் போண்டான்னு ஒன்ன வித்தியே, அதை வாங்கி சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில எல்லாரும் அட்மிட் ஆனமே, மறக்கலையா நீ? அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, பிறகு பாம்பே அல்வான்னு ஒன்று போட்டு வித்தியே, அதை சாப்பிட்டு எல்லாரும் வாந்தி பேதியில தானே வீட்டில் கிடந்தோம், அதை பத்தி என்ன சொல்ற? உங்களுக்கு தமிழ்நாட்டு அல்வா தான் பிடிக்கும்னா சொல்லியிருக்கணும், பாம்பே அல்வா நீங்க சாப்பிடாம இருந்திருக்கணும். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இப்ப தெரியுதா ஏன் எங்க மதனி பயபக்தியோட வாங்குறேன்னு சொல்றாங்கன்னு? சரியா சொன்னடி நாத்து. ஓஹோ, மதினி நாத்தனாவும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? திருப்பதி லட்டுன்னு சொன்னோன்னே பக்தியோட வாங்கணும்னு தோணுதுடி. ஆனா நீ விற்கிறதெல்லாம் பார்த்தா இதை சாப்பிடலாமா வேணாமான்னு பயம் வேற இருக்கு, அதான் பயபக்தியோட வாங்குறேன்னு சொன்னேன். இவளுக்கு பக்தியோட வாங்கினா எனக்கு என்ன, இல்ல பயத்தோட வாங்கினா எனக்கு என்ன, வாங்கினா மட்டும் போதும். சரிடி நாத்து, நீ என்ன இந்த பக்கம்? பின்ன
இவதான் காட்டு கத்து கத்துறாளே, பக்கத்து தெருவுல தான் போய்கிட்டு இருந்தேன். இவ கழுத கத்து கத்துனதை கேட்டுதான் இந்த பக்கம் வந்தேன். அடியே நாலுமுடி, என் சத்தம் அங்க வரை கேக்குதாடி? ஆமாட்டி, பக்கத்து தெரு வரைக்கும் கேக்குது. என்ன சின்ன பொண்ணு, திருப்பதி லட்டு விக்கிற போல பக்கத்து தெருல இருக்க எனக்கு கேட்டுது. உனக்கு எப்படி கேட்டுது நீலமண்ட நீலாம்பரி? அதானே ஆச்சரியமா இருக்கு. அதை ஏன் கேக்குற? நீயாவது பக்கத்து தெருவுல தான் இருந்த, நான் 4வது தெருவுல இருந்தேன் பார்த்துக்க. இவ கத்துன கத்துல என் காது சப்டே கிளியுது. என்னது, அவ்வளோ சத்தமாவா கத்துறேன்? பின்ன அவ்வளோ மல்லவா கத்துற? ஆமாட்டி, திருப்பதி லட்டுன்னு கத்துறியே, எங்க இருக்கு அந்த திருப்பதி லட்டு? டொன்டொடை. இதோ என் பின்னாடி இருக்குதே, இதான் திருப்பதி லட்டு. ஐயோ, என்னாச்சுடி நீலமண்ட நீலமரிக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? தன்னால சிரிக்கிறா? ஐயோ, என்னாச்சுடி? நினைச்சேன் சிரிச்சேன். இளமதி, அப்படி என்ன தட்டி நினைச்ச? ஏன்டி திருப்பதியில இருந்து நீ லட்டு வாங்கிட்டு வர்றப்ப லட்டு இது மலையில நனைஞ்சு கிணிஞ்சு போச்சாட்டி? ஏன் அப்படி சொல்ற நீலாம்பரி, என்னாச்சு? பின்ன சாயம் போய் வெள்ளை வெள்ளையன்னு இருக்குல்ல, அதான் கேட்டேன். ஓகோ, மழை தண்ணியில நனைஞ்சதுனாலதான் இந்த லட்டு வெள்ளைன்னு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லையா, பின்ன திருப்பதி லட்டு மஞ்சளாத்தானே இருக்கும். இது என்ன டீ, வெள்ளை நிறமே வெள்ளை நிறமே, வெள்ளைப்பூடு நிறமே வெள்ளை நிறமேன்னு இருக்கு. அவன் வெள்ளை நேரத்துக்கு என்னென்னமோ வச்சு பாடிருக்காண்டி, இப்படி வெள்ளை பூண்டை வச்சு பாடினது நீ ஒருத்தி தான். எல்லாத்தையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாக்கணும் டி. அது சரிட்டி, அவ கேக்குறதுல நியாயம் இருக்கத்தானே செய்து. திருப்பதி லட்டு மஞ்சளாத்தானே இருக்கும், நீ என்னட்டி இப்படி வெள்ளை கலர்ல வச்சிருக்க? அதான் டி நானும் கேட்க நினைச்சேன். ஆகா, துப்பாக்கில இருந்து வெளியே வர்ற தோட்டா மாதிரி சட்ட சட்ட சட்டன்னு கொஸ்டினை கேட்டுட்டே இருக்காளே, இதுல எவ கேட்ட கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? சரி, எல்லாத்தையும் சமாளிப்போம். என்ன நீங்க இப்படி அப்டேட்டே இல்லாம இருக்கீங்க? என்னது அட்டைப்பெட்டி இல்லாம இருக்கமா? அட்டைப்பட்டி இல்ல நீலாம்பரி, அப்டேட் அப்டேட். அப்புடேட்டா இப்புடேட்டா, நீ என்ன சொல்ல வர்றியா? அத ஒழுங்கா சொல்லிட்டி, ஒன்னும் புரியல. அதானே, என்னதாண்டி சொல்ல வர? நாட்டு நடப்பு தெரியாம இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். உனக்கு தான் தெரிஞ்ச நாட்டு நடப்பை எங்களுக்கு சொல்லேன்டி, தெரிஞ்சுக்கிறோம். திருப்பதியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொழுப்புகளை சேர்த்து லட்டு செய்யறதா ஒரு சர்ச்சை வந்துச்சுல? ஆமா, நியூஸ் சேனல்லாம் கூட போட்டாங்க. அதுக்காக திருப்பதியில யாகம் எல்லாம் நடத்துனாங்களாமே. ஆமா ஆமா, நான் கூட பார்த்தேன். திருப்பதியில இது வரைக்கும் செஞ்சது நான்வெஜ் லட்டு தான். ஆனா இனிமே ஏதாவது வெஜ் லட்டு செய்வோமேன்னு சொல்லிட்டு பேசாம வெள்ளை கலர் லட்டா செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ரவா லட்டு செய்வோம்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியாட்டி? ஆமா, ரவா லட்டுக்கு வெறும் நெய் சேர்த்தா போதும்ல, அதான். ஓ, அப்ப திருப்பதி லட்டோட டேஸ்டுக்கு அந்த கொழுப்பு தான் காரணமா? ஆமா, இனிமேல் மாட்டோட பால்ல இருந்து எடுத்த நெய்யால மட்டுமே இந்த ரவா லட்டு செய்யணும் முடிவு பண்ணிருக்காங்க. அதான் நானும் ஒரு 50 ரவா லட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். பரவாயில்லட்டி, அவன் வரிசையில நின்னா கூட கிடைக்காத லட்டு உனக்கு ஆர்டர் பண்ணாலே கிடைக்குதே. எல்லாம் அப்படிதான். அமெரிக்கா அங்கிளோட ஒன்னு வீட்ட சித்தப்பா பையன் இங்கதான் வேலை பார்க்கறான். அவனை வச்சே நாங்க வாங்கிட்டோம்ல. அமெரிக்காவில் ஆன்டி என்ன, ஆப்பிரிக்காவில் அங்கிள் என்ன, அமேசான் காட்டுல மங்கி என்னன்னு எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் போ. இப்படி அமேசான் காட்டுல மங்கி ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு வாங்கிட்ட சொன்னேன். ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டே முட்டி. இவளும் இவ ஃப்ளோவும். ஆக மொத்தம் இப்ப என்னதான் சொல்ல வர? திருப்பதியில இப்போ மஞ்சள் லட்டுக்கு பதிலா ரவா லட்டு போடுறாங்கன்னு சொல்ற, அதானே டி? அப்பா, ஒரு வழியா மைண்ட் செட் ஆயிட்டாங்கப்பா. இனிமேல் இந்த ரவா லட்டு வித்திர வேண்டியதான். பாத்தீங்களா அண்ணக்கிலியக்கா, உங்களுக்கு கற்பூர புத்தின்னு சும்மாவா சொல்றேன், உடனே புரிஞ்சுக்கிட்டீங்களேக்கா? திருப்பதி ரவா லட்டுக்கா, பார்த்து பக்குவமா பயபக்தியோட வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. ஆமா ஆமா, உங்ககிட்ட வாங்கினா பயபக்தியோட தான் வாங்கணும். அதுக்குதான் காரணம் சொல்லிட்டேனே. நாலு முடி, நீ வாங்கினா வாங்கட்டா போடி. ஆத்து, சும்மா அவளை வம்புக்கு இழுக்காதட்டி. திருப்பதி ரவா லட்டுடி, உண்மையிலே பக்தியோட வாங்கிக்கலாம். ஒரு லட்டு எம்புட்டு 100 ரூபாய் பத்துக்க ஒரு லட்டு. அடியாத்தாடி, அங்க போனாலே வெறும் 50 ரூபா தானே, நீ என்ன 100 ரூபான்ற? ஏங்கா, ஒரு லட்டு அங்க போய் 50 ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுது? அது இங்க வச்சு வெறும் 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம்ல? எப்படி? நீ சொல்றது நல்ல ஐடியா தான். 100 ரூபாய் தர்றோம், குடு. இதோ வாங்கிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. இந்த 2 ரீசனுக்காக என்னால ஒரு 5 days 6 days வீடியோ போட முடியல. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி வீடியோ பாக்குறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ போடலையான்னு கேட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. என் வீடியோ எதிர்பார்த்து காத்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் தொடர்ந்து முடிஞ்சளவு வீடியோ போடுறேன். இன்னும் கொஞ்சம் வாய் சரியாகல, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணவங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பாய்.